வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஈரானுடன் களமிறங்கும் வடகொரியா, சீனா. ஈரானின் ஏவுகணைகளுக்கு பயந்து இஸ்ரேலுக்கு கவசமாக மாறும் அமெரிக்கா. துருக்கி அதிபர் எர்டோகன் எச்சரிக்கை. இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு ஈரானில் பதற்றம். ட்ரம்பின் அமைதி சபையில் இணைவதற்கு மொரோக்கோ இணக்கம். காசா அமைதி வாரியத்தில் இணைய அமெரிக்கா அழைப்பு. அமெரிக்காவுக்கு சீனா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. தென்சீன கடல் பகுதியில் புதிய எரிவாயு இருப்பு கண்டுபிடிப்பு. கனடா முழுவதும் கடும் குளிர்கால வானிலை. வெளியான எச்சரிக்கைகள். ஆப்கானிஸ்தான் ஓட்டல் குண்டுவெடிப்பில் சீனர் உட்பட 7 பேர் உயிரிழப்பு. ட்ரம்புக்கு டென்மார்க் பிரதமர் கடும் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானில் குண்டு வீசினால் நாங்கள் உள்ளே வருவோம் என வடகொரியா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் நாங்கள் இறங்குவோம், மேலும் எங்கள் ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்துவோம் என்று வடகொரியா தெரிவித்துள்ளது. எங்கள் ஆயுதங்களை பரிசீலித்து பார்க்கவே அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் பொருத்தமானவை என வடகொரியா தெரிவித்துள்ளது. மேலும் வெறும் 56 மணி நேரத்தில் 16 சீன ராணுவ சரக்கு விமானங்கள் ஈரானை தரையிறங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்த குறுகிய காலத்தில் இதுவரை பதிவு செய்யப்படாத மிகப்பெரிய பரிமாற்றமாகும். சீனா ஈரானுடன் சேர்ந்து நிற்கின்றது. அவர்கள் எதற்காக தயாராகிறார்கள்? அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய பதிலாகவே அமைகின்றது என செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானுடனான பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த அமெரிக்காவின் கூடுதல் ஏவுகணை இடைமறிப்பு அமைப்புகள் இன்று இஸ்ரேலை வந்தடைந்துள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமைப்புகளுடன் அவற்றை இயக்குவதற்கு தேவையான கூடுதல் ஏவுகணைகளும் தொழில்நுட்ப கருவிகளும் இதில் அடங்குகின்றன. இந்த அதிநவீன அமைப்புகளை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஏற்கனவே இஸ்ரேலில் முகாமிட்டுள்ளனர். மேலும் ஈரானின் ஏவுகணைகளுக்கு நடுங்கி இந்த செயலை நடத்தியுள்ளதாகவும் இதனால் கடும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலை தொடர்ந்து அண்டை நாடான ஈரான் தற்போது அதன் சமூக ஒற்றுமை மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு சவாலான ஒரு சூழலை எதிர்கொண்டுள்ளதாக துருக்கி அதிபர் தைப் எர்டோகன் கவலை தெரிவித்துள்ளார். எமது அண்டை நாடான ஈரான் இஸ்ரேலிய தாக்குதலை தொடர்ந்து தற்போது அதன் சமூக ஒற்றுமை மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் புதியதொரு சவாலை எதிர்கொண்டுள்ளது. ஈரானின் தெருக்களில் என்ன நடக்கின்றது என்பதை நாம் அனைவரும் கூர்ந்து கவனித்து வருகின்றோம். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு சமநிலையான மற்றும் விவேகமான கொள்கையின் மூலம் ஈரானில் உள்ள எமது சகோதரர்கள் இந்த துரோக காலத்தை வெற்றிகரமாக கடப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். சமீப காலமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடியாகவும் நிழல் யுத்தம் மூலமாகவும் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. பொருளாதார நெருக்கடி மற்றும் சமூக கட்டுப்பாடுகளுக்கு எதிராக ஈரானின் முக்கிய நகரங்களில் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்கள் ஈரானின் தற்போதைய ஆட்சிக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. பிராந்தியத்தில் ஒரு முக்கிய சக்தியாக இருக்கும் துருக்கி ஈரானில் ஏற்படும் ஸ்திரமற்ற தன்மை தங்களையும் பாதிக்கும் என்பதனால் அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றது. ஈரானில் உள்ள பல்வேறு இன மற்றும் மத குழுக்களுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்த வெளிநாட்டு சக்திகள் முயல்வதாக எர்டோகன் தனது உரையில் சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமைதி சபையில் இணைவதற்கு வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோ இணக்கம் தெரிவித்துள்ளது. அமைதி சபையில் இணைவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை மொரோக்கோ மன்னர் ஆறாம் முகமது ஏற்றுக்கொண்டுள்ளார் என அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் இன்று தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் விரிவான அமைதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தையும் காசா நிர்வாகத்துக்கான தேசிய குழுவின் உத்தியோகபூர்வ உருவாக்கத்தையும் வரவேற்கின்றோம் எனவும் அவர் கூறினார். ஐநா சபைக்கு மாற்றீடாகவே அமைதி சபையை நிறுவவும் முயற்சியில் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் ட்ரம்பின் அழைப்பை பிரான்ஸ் ஜனாதிபதி நிராகரித்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. இந்த நகர்வு ஐநா சபையை குறை மதிப்புக்கு ஏற்படுத்தும் என்பதாலேயே அழைப்பை பிரான்ஸ் நிராகரித்துள்ளது என கூறப்படுகிறது.
இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீடித்து வரும் போரால் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி கடுமையாக பாதிக்கப்படுகிறது எனவும் அந்த பகுதியை இராணுவமற்ற மண்டலமாக மாற்றவும் மீண்டும் அந்த பகுதியை கட்டியெழுப்பவும் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கின்றது. அதற்காக உயர்மட்ட அமைதி சபை என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருக்கிறது. இதில் இணையுமாறு இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா உட்பட பல நாடுகளுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசா அமைதி ஒப்பந்தத்தில் இணையுமாறு ரஷ்யா அதிபர் புடினுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளதாக கிரெம்லின் மாளிகை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா போரை முடிவு கொண்டுவர புதிய முயற்சியாக அமைதி வாரியத்தை ஏற்படுத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அமைதி வாரியத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளதாகவும் அவர் அறிவித்துக் கொண்டார். காசாவில் நீடித்த நிலைக்கும் அமைதி வாரியத்தில் இணையுமாறு இந்தியாவுக்கும் ட்ரம்ப் கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் இந்த வாரியத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று ரஷ்யாவை அமெரிக்கா அழைத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அழைப்பை ரஷ்யாவின் கிரெம்லின் மாளிகை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. கிரீன்லாந்தை ஆக்கிரமிப்பதற்கு சீனாவின் பெயரை ஒரு காரணமாக பயன்படுத்தப்படுவதை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சீனா கடந்தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவான் யாகுன் அமெரிக்காவை எச்சரித்து இந்த அறிக்கையை வெளியிட்டதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆர்க்டிக் பிராந்தியத்தில் அந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தின்படி மேற்கொள்ளப்படுகின்றது என்று சீனா மேலும் குறிப்பிட்டது. ரஷ்யா மற்றும் சீனாவை எதிர்கொள்ளும் போது கிரீன்லாந்து அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அவசியம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த விலை கொடுத்தாவது அதை கையகப்படுத்துவதாக ட்ரம்ப் பல சந்தர்ப்பங்களை கூறியுள்ளார். எனினும் ட்ரம்பின் இந்த திட்டத்திற்கு அமெரிக்காவுடன் இதுவரை காலவரை சேர்ந்து இயங்கிய ஐரோப்பிய நாடுகளே கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்சீன கடலை ஒட்டியுள்ள பிலிப்பைன்ஸின் கடல் எல்லைப் பகுதியில் புதிய இயற்கை எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக நாட்டு ஜனாதிபதி பெர்டினாண்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் நேற்று அறிவித்திருந்தார். பெலாவன் மாகாணத்தில் வடமேற்கு தற்போது பயன்பாட்டிலுள்ள மலாம்பாயா எரிவாயு வயலுக்கு மிக அருகிலேயே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புதிய வளம் கண்டறியப்பட்டுள்ளது. இதில் சுமார் 9,800 கோடி கன அடி எரிவாயு இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஆண்டுக்கு சுமார் 57 லட்சம் வீடுகளுக்கு தேவையான எரிசக்தியை வழங்க முடியும். பிலிப்பைன்ஸின் முக்கிய எரிசக்தி ஆதாரமாக விளங்கும் மலாப்பாயா எரிவாயு வயல் இன்னும் சில ஆண்டுகளில் தீர்ந்துவிடும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். எனவே தென்சீன கடல் பகுதியில் சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே நீண்டகாலமாக எல்லை பிரச்சினைகள் இருந்து வருகிற நிலையில் பிலிப்பைன்ஸின் சொந்த பொருளாதார மண்டலத்துக்குள் இந்த எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. கனடாவின் பல பகுதிகளில் கடுமையான குளிர்கால வானிலை நிலை பெறுவதனால் பனிப்புயல், பலத்த காற்று மற்றும் கடுங்குளிர் தொடர்பான எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. நயாகரா பிராந்தியம், காபார்தா லேக்ஸ், பீட்டர்பரோ பாரி உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்புயல் எச்சரிக்கைகள் அமலில் உள்ளது. இப்பகுதிகளில் 20 முதல் 30 சென்டிமீட்டர் வரை பனி பெய்யக்கூடும் எனவும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் காபுல் நகரில் சார் இப்னவ் பகுதியில் சீனாவின் முஸ்லிம்கள் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒருவர் கூட்டாக இணைந்து ஹோட்டல் ஒன்றை நடத்தி வந்துள்ளனர். சீனா முஸ்லிம்களுக்காகவே இந்த ஹோட்டல் நடத்தப்பட்டு வந்துள்ளது. சீனாவின் ஜெஞ்சியாங் மாகாண பகுதியை சேர்ந்தவரான அப்துல் மஜித் என்ற சீன முஸ்லிம் அவருடைய மனைவியுடன் சேர்ந்து இந்த ஹோட்டலை நடத்தியுள்ளார். எனினும் சீனா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட வெளிநாட்டினர் பலர் சாப்பிடக்கூடிய வகையில் ஹோட்டலில் உணவு தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் இந்த ஹோட்டலில் திடீரென குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. அப்போது ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் உரிமையாளர் அப்துல் உள்பட பலர் அதில் சிக்கிக் கொண்டனர். இந்த சம்பவத்தில் 20 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் சீனர் ஒருவர் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டினர் 6 பேர் என மொத்தமாக 7 பேர் பலியாகியுள்ளனர். மற்றவர்கள் சிகிச்சைக்காக அருகேயுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளை வர்த்தக வரி மூலம் மிரட்டி பணிய வைக்க முடியாது என டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தன்னாட்சி அதிகாரம் கொண்ட டென்மார்க்கின் கிரீன்லாந்து பகுதியை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க மறுக்கும் 8 நட்பு நாடுகள் மீது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் 10% வரியும், ஜூன் மாதம் முதல் அதனை 25% உயர்த்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த மிரட்டலானது அட்லாண்டிக் கடந்த உறவுகளை சீர்குலைக்கும் ஒரு ஆபத்தான செயல் என டென்மார்க், பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக கண்டனம் தெரிவித்துள்ளன.
அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து மிக முக்கியமானது என ட்ரம்ப் வலியுறுத்தி வரும் நிலையில் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என அந்நாட்டு மக்களின் தீவிர போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலிலேயே சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இன்று நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் நேருக்கு நேர் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து ட்ரம்ப் உரையாற்ற உள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் தனது மிரட்டல் எதிர்ப்பு சட்டத்தை அவருக்கு எதிராக பயன்படுத்த தயாராகி வருவதனால் உலக அரசியல் மற்றும் பொருளாதார அரங்கில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.